3 மணி நேரம் ஆனாலும் உப்பி இருக்கக்கூடிய பஜ்ஜி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் கடலை மாவு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள். இப்போது உப்பியதுக்கான மெயின் டிப்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி நம்ம மாவு கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும்போது எவ்வளோ நேரம் பஜ்ஜி உப்பி இருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி போட்டு போகிறோம். டீ கடையிலலாம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி சென்டரில் தோல் இருக்காது, ஆனால் கார்னரில் தோல் இருக்கும். அதோட டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, சென்டரில் தோல் வந்து சீச்சி எடுத்துக்கிட்டு கார்னரில் தோல் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கத்தியால் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீப்பம் பார்த்திங்களா, அதை நீங்கள் சீச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்லைஸாக சீச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். அடுத்து மிளகா பஜ்ஜியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது உள்ளே இருக்கிற விதையை நீங்கள் நீக்கிறதாலும் நீக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் விதையும் போட்டிருக்கிறேன். இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சிலே இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் அப்படியே டிப் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஆயிலில். பாருங்கள், நல்லா புஷ்ன்னு வருது பாருங்கள். இது நான் 3 மணி நேரம் ஆனால் பார்த்திங்கன்னா இது உப்பி தான் இருக்கும். அடுத்து மிளகா பஜ்ஜி போட்டுக்கிறேன்.